ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான அதிகாலை வேளையிலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுவாமி, அப்பா, இந்த அருமையான இந்த அதிகாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த நாளையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தேடுகிறவர்கள் உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீர் ஆண்டவரே உமக்கொப்பான தேவன் இல்லை. ஆண்டவரே, உமக்கொப்பான தேவன் இல்லை. அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட கடந்து செல்வதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய இரக்கம், உம்முடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வல்லமை எங்களோடு கூட கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் சபையை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஊழிய கால்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அப்பா, அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருக்கிற இடங்களிலே உம்முடைய மகிமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சபையில் உள்ள விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனியாக பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஜெப குழுக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, எல்டர்ஸ் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, மூப்பர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்குள்ளே அப்பத்தையும் தண்ணீரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே இன்று நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே நீர் உம்முடைய நிழல் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 91ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் கண்களால் மட்டும் நீ பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். துர்மார்க்கரை குறித்து அநேகர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பார்த்துட்டு என்ன வரும், அல்லது துர்மார்க்கமாய் நடக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி நான் செபிச்சு உம்முடைய சமூகத்தில் வந்துட்டும் அப்பா, துர்மார்க்கன் இப்படியே பாவம் செய்து அவன் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, செபிக்கிற ஆராதிக்கிற துதிக்கிற எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை அப்பா என்று சொல்லி அநேக வருஷங்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ரட்சிக்கப்படாத சகோதரங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், துர்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ காண்பார். ஹல்லேலூயா. துர்மார்க்கனுக்கு வருகிற பலன் என்ன? அந்த வசனம் ஒன்னோட படி.
உன் கண்களால் மாத்திரம் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பா. உன் கண்களால் ஆவியானவர் இந்த அதிகாலை வேளை உன்னோடு சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ உன் கண்களால் கண்டு அல்லேலூயா நீ காணப்போகிறார். அல்லேலூயா. அவன் என்னாய் மாறும் வந்தான், அவன் எந்த அளவுக்கு முன்னேறு வந்தான், நீ அநேக நாளுகளாய் யோசிச்சு கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பாதுகாப்புண்டு. ஆனால் துர்மார்க்கனுடைய அவஸ்தா ரொம்ப மோசம். 1ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், துர்மார்கியுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவம் பண்றவங்களுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது, நில்லாமலும் பரிகாசக்காரன் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஒரு சிறு சாட்சியை நான் உங்களோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்னாடி அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தும் இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வித்தியாசமான நிலையில் வசனத்தை தியானித்து ஜெபிச்சு தேவனை துதிச்சு முன்னோறி போகும்போது 1ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொண்டு நான் அப்படியே அதுக்கு பயங்கரமான விலை கொடுத்து 1ஆம் சங்கீதம் வார்த்தை தேவனாயிருக்கிறோம், அது தேவனுடைய மகிழ்ச்சியாயிருக்கிறோம், தேவனை விரும்பி வார்த்தையை விரும்பி ஏற்றுக்கொண்டு மணிக்கூறுகள் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானித்து கொண்டே இருப்பார். அநேக நபர்கள் என்னோடு கேட்ட ஒரு கேள்வி, உன்னுடைய எதிர்காலம் என்னாய் மாறும்? நீ இப்படி வேதத்தையும் வச்சு தியானித்து ஜெபிச்சு கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலம் கெட்டப்படுமா? எங்களை எல்லாம் பாரு, நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ இந்த வெளிநாட்டில் வந்து வேலை எடுக்கிறதுக்கு வந்துட்டு நீ இப்படி அல்லேலூயா வேலை ஒன்று எடுக்காமல் பைபிள் வசனங்களை தியானித்து கொண்டு ஜெபிச்சு கொண்டிருந்தால் உனக்கு என்ன கிடைக்க போகிறார் என்று கேட்டார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் நான் மனுஷனை நம்பியது இல்லை. நான் தெளிவாக உங்களோடு சொல்லுகிறார், 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், துர்மார்கனுக்கு வரும் பலனை நீ காண்பார். அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன ரொம்ப தொடுகிறது. 1ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறது, துர்மார்கனுடைய ஆலோசனையின்படி என்ன செய்யக்கூடாது, நடவாமலும். அப்போ அதன் அர்த்தம் வேதத்தில் பிரியமல்லாதா ஒரு மகள் வந்து நம்மளோடு அவருடைய ஆலோசனைகள் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, நின்றுடவே கூடாது. அந்த நேரத்தில் அநேகர் வந்து நிசாரமாய் பேசும்போது நான் பைபிள் தியானம் ரொம்ப அதிகமாய் கூட்டி, ஜெபம் ரொம்ப அதிகமாய் கூட்டி, ஆராதனை ரொம்ப அதிகமாக கூட்டி, என்னை தூஷிக்க நான் ஆராதனை குறைக்காது, என்னை தூஷிக்க நான் ஜெபம் குறைக்காது, என்னை தூஷிக்க நான் ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னேறி போய்கொண்டே இருந்தேன். அதனால நடந்தது, எனக்கு ஒரு தோல்வி வாழ்க்கையில் வந்ததில்லை. காரணம் என்னென்று கேட்டால், இன்றைக்கு தேவன் தருகிற சமாதானம் எனக்குள்ளாடி இருக்கிறார். நான் என்ன சொல்லுகிறது, உலகத்தில் நாம் எதை சாதிச்சாலும், உலகத்தில் நாம் எதை சாதிக்கிறதுக்கு ஓடியாலும், இப்பொழுதும் இந்த அதிகாலை வேளையிலும் உங்களோடு நான் சொல்லுகிறார், இறைவனுடைய சமாதானம் இல்லாமல் எந்த மனுஷனுக்கும் வாழ்ந்து தப்பிக்க முடியாது. பாருங்களா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம், ஏகப்பட்ட பிரயாசங்கள் நமக்கு இருக்கலாம். இறைவன் நமக்கு தருகிற சமாதானத்தை உண்மையாய் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எதுவுமே நமக்கு அது ஆக முடியாது. அதனால தான் 91ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறது, துர்மார்க்கனுக்கு வரும் பலனே காண்பாய். துர்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ உன் கண்ணாலே காண்பாய். என்னை புறக்கணித்து என்னை நக்கலா பேசி வேலை செய்து சம்பாதிக்கிறதுக்கும் ரொம்ப அதிகமாக ஊக்கம் காட்டிய அநேக நபர்கள் இந்த நாடுகளில் எல்லாம் என்னை கூப்பிட்டு ஜெபிக்கிறார், என்னோடு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நான் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், கர்த்தருக்கு முதலாவது இடம் நாம் கொடுத்தால் கர்த்தர் நம்மளை மேன்மையாக்கி மாற்றுவார். நான் என்ன சொல்லுகிறது, அன்பு தகப்பனே, தாயாரே, அன்பு ஊழியர்களே, யாரெல்லாம் நம்மளை ஏளனமாய் எண்ணட்டும், நம்முடைய பிள்ளையுடைய பிரச்சனை ஆகட்டும், குடும்பத்திலே பிரச்சனைகள் ஆகட்டும், யாரெல்லாம் நம்மளை ஏளனமாய் எண்ணியாலும் நீங்கள் கலங்காதுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் பிரியமாயிருங்கள், வேதத்தில் பிரியமாயிருங்கள், வசனத்தில் பிரியமாயிருங்கள், ஜெபத்தில் பிரியமாயிருங்கள், ஆராதனையில் பிரியமாயிருங்கள். சபையில் வந்து பரிசுத்தவான்களோடு இணைந்து தேவனை துதிச்சு ஆராதியுங்கள். சபை ஆராதனைகள் விடாதுங்கள், ஆண்டவரோடு ஒருமனப்பட்டிருங்கள். சபை நடத்துகிற உபவாச ஜெபங்களில் நீங்கள் உறுதியாய் தரித்திரியுங்கள்.
ஒருபோதும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்மளே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது மனுஷனால் முடியாது. மனுஷன் வைக்கிற அடைக்கலங்கள் எல்லாம் ஒரு சின்ன ஆறுதல் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் தேவன் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சால் அநேகர் நம்மளை அழகு பார்ப்பார், அநேகர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவார், அநேகர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பேச ஆரம்பிப்பார். இந்த அதிகாலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, குடும்பம் எவ்வளவு சோர்ந்து போனாலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு சோர்ந்து போனாலும் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்பிய துர்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ உன் கண்ணால் காண்பார்கள். அல்லேலூயா. துர்மார்க்கனுக்கு வருகிற பலனை நீ உன் கண்ணாலே காணப்போகிறார். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அதனுடைய 91ஆம் சங்கீதம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அதனுடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம் 11ஆம் வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செய்கிற ஒரு நல்ல தகுதி என்று சொன்னால், நம்முடைய வழிகள் எல்லாம் நமக்கு மேன்மை குறைந்தது. ஆனால் நம்முடைய வழிகளில் எல்லாம் தேவன் நம்முடைய தூதர்களை கொண்டு நமக்கு கட்டளையிட்டால், அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை சுகமாய் மாறும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மேன்மையாய் மாறும். இந்த அதிகாலை வேளையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய தூதர்களை கொண்டு நமக்கு கட்டளையிட போகிறார். துர்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ காணப்போகிறார். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். எதனாலே துர்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ காணுகிறது? அதை சொன்ன சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துர்மார்க்கியுடைய ஆலோசனைப்படி நீ நடக்கவே கூடாது. துர்மார்க்கி பல ஆலோசனைகள் உன்னோடு பேசும். வேதத்தில் பிரியமல்லாதவன், ஜெபிக்காதவன், அல்ல அந்நிய பாஷை அபிஷேகம் இல்லாதவன், துர்மார்க்கமாய் நடக்கிறவன், ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன், துர்மார்க்க வழியில் நடக்கிற, பாவ வழியில் நடக்கிற அநேகர் இருக்கிறார். அவர் நல்லவனாய் நடிச்சு, நல்லவளாய் நடிச்சு பல ஆலோசனைகள் உனக்கு தெரியும். ஆனால் அல்லேலூயா, நீ தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அவனுடைய இரவும் பகலும் வந்து தியானிச்சு, அவனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து நீ உன் வாழ்க்கை கெட்டியால் நீர்கோல். அல்லேலூயா. அதனுடைய 1ஆம் சங்கீதத்தில் அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறார், அல்லேலூயா, அவனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில், பாருங்களா, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு நபராக்கி இயேசு நம்மளை மாற்றப் போகிறார். ஊழியங்கள் ஆகட்டும், எல்டேஸ் குடும்பங்கள் ஆகட்டும், விசுவாச குடும்பங்கள் ஆகட்டும், நம்ம எப்பொழுதும் இனி சமயம் ஏது நேரத்திலும் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு அதிசயமான தேவனுடைய பிள்ளையாயிருக்க வேண்டும். நீர்க்காலங்கள் தனி ஒரு பயங்கரமான செழிப்புள்ள ஒரு தேவ மனுஷனாக வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட செழிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறார்? உங்களுக்கு இருக்கிற பொருளோ, உங்களுக்கு இருக்கிற சொத்துகளோ, உங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளை குறித்துள்ள செழிப்பல்ல வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்தால், இரவும் பகலும் தியானமாயிருந்தால், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறும். தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எழுப்பி பாருங்களா, நம்முடைய வாழ்க்கையில் கனி வெளியில் வருகிறதா, அதான் மாம்சம் வெளியே வருகிறதா? கனி என்று சொல்லுகிறது உண்மையானது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் ரொம்ப கோபக்காரனாய் துணிகரமாய் பாவம் செய்த என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா பழைய பாவங்களை ஆண்டவர் என்னிலிருந்து மாற்றி இன்றைக்கு ஒரு புதிய சிருஷ்டியாக்கி ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாடி வந்தால் அவன் புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறார். பழையதெல்லாம் நம்மளை விட்டு விலகும். பழைய சுபாவங்கள், பழைய ரீதிகள், பழைய பாசங்கள், பழைய வசீகரண ஆவிகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும். ஒரு புது மனுஷனாய் நம்மளை மாற்றுகிறதுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவினால் முடியும். கிறிஸ்து அதை செஞ்சு முடிப்பார். அதான் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையில் பிரியமாயிருந்தால், ஜெபத்தில் பிரியமாயிருந்தால், ஆராதனையில் பிரியமாயிருந்தால், சபையில் பிரியமாயிருந்தால், சபையில் நடக்கிற உபவாச ஜெபங்களில் பிரியமாயிருந்தால், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை தியானமாயிருந்தால், தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவனாக்கி தேவன் நம்மளை மாற்றுவார். நமக்கு அநேகருக்கு தன் காலத்தில் கனியை கொடுக்க முடியல. பாருங்களா, ஒரு நபர்களோடு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் நம்மளில் விரும்புகிறது என்னன்னு தெரியுமா? சீக்கிரமாய் அந்த சகோதரனோடு, சகோதரியோடு, தாயாரோடு பேசும்போது தேவன் தன் காலத்தில் கனி கொடுக்கிற பிள்ளையாய் மாறணும். வந்து இந்த அநேகருக்கு காலத்தில் கனி கொடுக்கிற பிள்ளை, தன் காலத்தில் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற முடியல. என்ன கோபங்கள், துணிகரமாய் பிறந்த நாள் முதல், அறிவு வந்த நாள் முதல் வாழ்க்கையில் உள்ள சுபாவங்கள் இன்றைக்கும் பற்றி பிடிச்சிருக்கிறார்.
சுபாவத்தினால தான் அழிவு நமக்கு வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, எதனால நமக்கு அழிவு வருகிறது? நீங்க ஒரு நிமிஷம் இருந்து உங்களை குறித்து யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய பழைய சுபாவம் இப்பொழுது உங்களை அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். சுபாவத்தை மட்டும் நீங்க விட்டு ஆண்டவரோடு பற்றுதலாக இருந்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாய் இருந்து பாருங்கள். நீர்காலுகள் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் மாறுவார்கள். அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஒரு வீட்டில் கால வச்சால், நீங்கள் அநேகருக்காக ஜெபம் பண்ணியால், ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை பேசியால், செகண்டிலே நபர் ஆறுதலை பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு தேவன் இறங்கி செயல்படுவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை சொல்லப்போல் உங்களுடைய சுபாவங்கள் மாறாமலும் நீங்கள் அநேகரை ஆறுதல் படுத்தியால் அவர் ஆறுதல் அடையும். ஆனால் நிரந்தரம் அல்ல. அந்த ஆறுதல்கள் தற்சமயம் மட்டும்தான். அதான் சொல்லுகிறது, துர்மார்க்கிக்கு வரும் பலனை நீ காண்பார்கள். அதே துர்மார்க்கி கர்த்தருடைய ஆலயத்தில் நிலநிக்காது. அவன் செய்கிற கிரியைகளும் நிலநிக்காது. நாம் செய்கிற கிரியைகள் நிலநிக்கணும்னால் துர்மார்க்கத்தினுடைய அவஸ்தைகள் நம்மளை விட்டு விலக வேண்டும். துர்மார்க்க சுபாவங்கள் நம்மளை விட்டு விலக வேண்டும். அநேகர் சுபாவங்களை விட்டு மாறாமல் அநேகர் வாழ்க்கையில் தவிச்சு கொண்டிருக்கிறார். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுத்தரை எடுத்து நம்மளால் முன்னேற முடியும். அப்பா, எதனாலே என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டது? 1 சங்கீதம் அடுத்த வசனப்படி, உன் பாதம் கல்லில் இடராதபடி, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகுவார்கள். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையில் உன் பாதம் கல்லில் இடராதபடி அவன் தம்முடைய தூதர்களை கொண்டு என்ன செய்வார்? ஏந்தி கொண்டு போகுவார். அவன் நம்மளை பாதுகாப்பு நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். ஜெபிச்சு வீடை கட்ட ஆசைப்படுகிறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி கொண்டிரு. அப்பா, இனிமேல் என்னுடைய பழைய சுபாவம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. 91 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையின் வல்லவருடைய நிழலில் தங்குவார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, சர்வ வல்லவனாய தேவனுடைய நிழலில் தங்குற நம்மளை ஒரு அசுத்த வல்லமைகளும் தொடாது. இந்த அதிகாலை வேளையில் ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிക്കാം. அப்பா, துர்மார்க்கனுக்கு வரும் பலனை எனக்கு காணணும். அப்பா, அநேக வருஷங்களாய் என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, என் குடும்பத்தினுடைய சகோதரங்களை அழிக்கிறதுக்கு, ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை மதிக்காமல் ஆண்டவரோடு பழகாமல் துர்மார்க்கிகளாய் திரிகிறவங்க நல்லபடியா நல்ல செழிச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிற என்னோட வாழ்க்கை எனக்கே தெரியுது, ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கிறோம். ஆனா மனக்குழப்பத்தில் ஆயிருக்கிறோம். எதனாலே ஆண்டவரே துர்மார்க்கியை நீ இப்படி நிறுத்தி இருக்கிறோம்? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், துர்மார்க்கிக்கு வரும் பலனை நீ காணப்போகிறார். துர்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ காணப்போகிறார். உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைக்கு விரோதமாய், அல்லேலூயா, துர்மார்க்கன் எழும்பி நின்றுட்டு அவன் சவால் விட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், துர்மார்க்கன் உன் பிள்ளைக்கு விரோதமாய் சவால் விடுகிறியா? உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சவால் விடுகிறியா? உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய் சவால் விடுகிறியா? அன்பு தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட உனக்கு, முழுகல் ஞானஸ்நானம் எடுத்த உனக்கு, துர்மார்க்கனுடைய அல்லேலூயா துர்மார்க்கனுக்கு வரும் பலனே தேவன் காட்ட போகிறார். நீ கலங்காதே. உன் கேள்விக்கு அதிகம் கூடிய சீக்கிரம் உனக்கு பதில் வரப்போகிறார். நீ நினைக்காதே, நான் ஜெபிச்சு ரொம்ப மோசம் கண்டிஷனில் போய் நினைக்காதே. ஜெபிக்கிறவன் தோல்வி அடைஞ்ச சரித்திரமே இல்ல. சபையில் உறவாடுகிறவன் தோல்வி அடைஞ்ச சரித்திரமே இல்ல. பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து நடக்கிறவன் உடைந்த சரித்திரமே இல்ல. தன்னைத்தானே பேசி தன்னைத்தானே துர்மார்க்கியாய் நடக்கிறவன் அதிகம் காலம் நீதிச்சிருக்காது, அவன் நிலைநிற்காது. அல்லேலூயா. நீதிமான் அல்லேலூயா அவன் நிலை நிற்கும். நீதிமான் அவன் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதனால சொல்லுகிறது, ஒருத்தன் உனக்கு முன்னாடி, ஒரு நபர் உனக்கு முன்னாடி துர்மார்க்கியை போல பேசி சவால் விட்டு அவன் சொல்லுகிறதெல்லாம் உண்மை என்று சொல்லி உன்னோடு பேசி சவால் விடும் போது, தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிரி. அல்லேலூயா. வார்த்தையில் உறுதியாயிரி, ஜெபத்தில் உறுதியாயிரி, உபவாச ஜெபங்களில் உறுதியாயிரி, சபையில் உறுதியாயிரி, பரிசுத்தவான்களோடு இணைந்து உறுதியாயிரி. நீ ஒருபோதும் தோற்றிடாது. முதலாவது, துர்மார்க்கன் தான் நல்லா இருப்பார். காரணம், அவன் கூடிய சீக்கிரம் பணம் உண்டாக்கணும் ஆசைப்படுகிறார்.
துர்மார்க்கன் தாம் அல்லேலூயா ரொம்ப நல்லா இருப்பார். ஆனால் நீ கவலைப்படாதே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு சொல்ல போகிற சாட்சிகள் நீங்க கேட்டால் தன்னாலே உட்கார்ந்திருந்தீங்களாலும் கிட்டத்தட்ட 18-20 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட நான் அநேக ராத்திரிகள் நான் கஷ்டப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், வேதத்தை தூக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் பிரயோசனப்பட்ட போது 18-20 வருஷம் இப்படிப்பட்ட பாடுகள் அநேக நாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் நான் துர்மார்க்கனுக்கு வரும் பலனை குறித்து ஆண்டவரோடு கேட்டபோல் ஆண்டவர் சொன்னார், 73ஆம் சங்கீதம் நீ படி. அல்லது நீதிமான் பச்சை இலை போல தலைச்சு தேவனுடைய ஆலயத்தில் அல்லேலூயா ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். ஆனால் துர்மார்க்கிக்கு வரும் பலனை நீ உன் கண்ணாலே காண்பார்கள். அதான் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ செபிக்க செபிக்க உனக்கு ஒருவேளை தோல்விகள் வரா, நீ செபிக்க செபிக்க உனக்கு ஒருவேளை வருத்தங்கள் வரா. ஆனால் நீ ஆண்டவரை விட்டு விலகாதே. அல்லேலூயா. உங்களுடைய பாஸ்டர் உங்களோடு சொல்லுகிறார், எனக்கு ஒருவேளை 20 வருஷம் நஷ்டப்பட்டிருக்கலாம், அநேக கஷ்டங்களும் பாடுகளும் நான் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியாய் தரித்திருந்தால் உன்னை மேன்மையாக்கி மாற்றுகிற தேவன் உண்மை உள்ளவன், அவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 99ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 1 கூட வாசிரு. உன் கண்களால் மாத்திரம், உன் கண்களால் வரும் தினங்களில் இந்த வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டு தேவனோடு கூட இணைந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை, வரும் தினங்களில் நீ உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன்னுடைய சொந்த கண்களால் மாத்திரம் நீ அதை கண்களால் பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பார். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. நாங்கள் பைபிள் தூக்கி ஜெபிக்கிறவங்க எல்லாம் கேள பிள்ளைகள் என்று சொல்லி அநேகர் நிசாரமாய் எடுக்கிறார். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு முழுகல் ஞானஸ்நானம் எடுத்து ஆத்தும அபிஷேகம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சபையில் அல்லேலூயா உண்மையாய் நிலநின்றால் அவனுடைய குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அவன் முகாந்தரம் லட்சக்கணக்கான நபர்கள் விடுவிக்கப்படும். அவனை தேவன் வாளாக்காமல் தலையாக்கி மாற்றும். துர்மார்க்கி தொடக்கத்தில் நல்லா இருப்பார், அவன் கிராஜுவலி அவன் நடுத்தெருவில் போகும். நீதிமான் தேவனுடைய ஆலயத்தில் அல்லது பச்சை இலை போல அவன் வளர்ந்து அல்லது வெளிப்பட்டு வருவார். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, முந்தினவன் பிந்தினவனாய் மாறும், பின்னாலே இருந்தவனே தேவன் முன்னே கொண்டு வருவார். அதனாலே இத்தினங்களில் செபிக்கிற தாயாரே, தகப்பரே, ஊழியர்களே, உன்னை யாரெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் வச்சு உன்னோடு பேசியாலும், நீ இப்படித்தான் இதுக்கு மேல் நீ இல்லா என்று சொல்லி பேசியாலும், நீ தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு நல்ல நபராயிருந்தால், உன்னுடைய பழைய சுபாவத்தை மாற்றி நீ ஒரு புதிய சுபாவத்தின் உடமையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையானால், உன்னுடைய உபவாசங்கள், உன்னுடைய ஜெபங்கள், உன்னுடைய ஆராதனைகள் ஒன்றும் புறக்கணிக்கப்படாது, சகலதும் மேன்மையாய் மாறும். துர்மார்க்கனுக்கு வருகிற பலனே நீ உன் சொந்த கண்ணால் காணப்போகிறார். செபிச்சு ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இவருடைய சபைக்காய் செபிக்கிறோம், தேவ மனுஷன்மார்க்காய் செபிக்கிறோம், சகோதரன்மார்க்காய் செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. ரீபானா துரவாலகசி ரீபானா ஹத்துரவல்கனா ரகச்சதி ரிகத்துனி வைடல் கவலகரா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி செயல்படட்டும் அப்பா. அற்புத விடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எதிர்க்கிரியைகள் முறியடிக்கப்படட்டும் ராஜா. தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் செழிக்கட்டும் ராஜா. சபையில் வருகிற விசுவாச குடும்பங்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் தாய்மார்கள், தகப்பன்மார்கள் செழிக்கட்டும். எல்டேஸ் குடும்பங்கள் செழிக்கட்டும். ஊழியர்கள் குடும்பங்கள் செழிக்கட்டும். ஊழியர்கள் இருக்கிற இடங்களில் தேவ மகிமை இறங்கட்டும். தாய்மார்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வரும் தினங்களில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி செயல்படட்டும் ஆண்டவரே. இந்த வருகிற இந்த வாரத்தில் 28, 29, 30ஆம் தேதி நடக்கிற உபவாச ஜெபம், ராப்போதன பந்திகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
அநேகர் வந்து தேவனுடைய விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும் அளவு பரிசுத்த ஆவியானவர் கிரியை பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடசங்களை கடிந்து நோயாளிகள் குணமாகட்டும் அப்பா. இப்போ நோய்களால் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் தாய்மார்கள், சகோதரிமார்கள், தகப்பன்மார்கள், ஊழியர்கள் இயேசுவின் நாமத்தில் நோயுடைய பாகத்தில் உயர்த்தெழும்பல் வல்லமை இறங்கட்டப்பா. எதிர்க்கிரியர்கள் உடையட்டும் ஆண்டவரே. அசுத்த வல்லமைகள் உடைந்து வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடசங்களை காட்டையும் அப்புறப்படுத்துகிறோம். அந்த வலி அந்த இடத்திலிருந்து மாறட்டும், அந்த கட்டி அந்த இடத்திலிருந்து மாறட்டும், அந்த வேதனை அந்த இடத்திலிருந்து மாறட்டும், அந்த எல்லா அசுத்தங்களும் அந்த இடத்திலிருந்து மாறட்டும் ஆண்டவரே. காய்ச்சலாய் ஜுரத்தாய் பாரப்படுகிற சகோதரங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலைகளை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அனி சகோதரனுக்காக செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே மகன் சரீரத்தில் தேவமகிமை இறங்கட்டும். எல்லா காய்ச்சலின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். ஒரு அற்புதம் ஆவியானவர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடசங்களை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். குடும்பங்களிடம் மேல் தேவ மகிமை இறங்கட்டப்பா. அற்புதம் ஆண்டவர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் எல்லாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தடசங்களை காட்டிந்த புறப்படுத்துகிறோம். தெய்வ மகிமை இறங்கியதுக்காக லாபான ஹப்துர மனசியாலகா உடல்கம நகரகதனகரகதனகதியாரகசி. குடும்பங்களில் அக்கினி அபிஷேகம் இறங்கட்டப்பா. அபிஷேகம் இல்லாதவங்களோட மேல் தேவ மகிமை இறங்கட்டும். இந்த இடத்தில் ஆலயத்தில் வந்து தேவனை துதிக்கிற எல்லா நபர்களோட வாழ்க்கையிலும் கெட்டப்பட்ட விடுதலைகளை ஆண்டவர் கொடுத்து துன்மார்க்கிக்கு வரும் பலனை காட்டி கொடுக்கிற ஒரு மகிமை தேவன் வெளிப்படுத்தும். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். அற்புதம் ஆண்டவர் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் ஊழியர்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களே அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. Hallelujah.